இந்த வீடியோல டவுன் சிண்ட்ரோம் ரிலேட்டடான டீடைல் இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சீரீஸ்க்கு நான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இன்வைட் பண்ண போறேன். டாக்டர் விஜித்ரா, கைனகாலஜிஸ்ட், ஆல்சோ ஸ்பெஷலி ட்ரைன்ட் இன் ஃபீட்டல் மெடிசன். ஹலோ மேம், ஹார்ட்லி வெல்கம் டு டவுன் சிண்ட்ரோம் சீரீஸ். தேங்க்யூ. ஸோ டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் மேம்? டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னா ட்ரைசோமி 21 அப்படின்றதான் டவுன் சிண்ட்ரோம். இது வந்து நம்ம உடம்புல வந்து ஒவ்வொரு செல்லுலேயும் 23 ஜோடி குரோமோசோம்ஸ் இருக்கும். அதில் வந்து அதாவது ஒரு குரோமோசோமில் நம்பர்ஸ் மாறி இருக்கிறது தான் நம்ம வந்து ஆனியூப்ளாய்டுன்னு சொல்கிறோம். அதில் 2க்கு பதிலாக 3 இருந்தால் ட்ரைசோமி, 1 கம்மியாக இருக்குதுன்னா மோனோசோமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 23லையுமே எதில் வேணாலும் இந்த மாதிரி மாற்றங்கள் வரலாம். அதில் 21ஆம் நம்பர் குரோமோசோமில் பிரச்சனை வரதா நம்ம டவுன் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். டவுன் சிண்ட்ரோம் பற்றி நமக்கு நிறைய அவேர்னஸ் வேணும். ஏன் அப்படின்னா எல்லா குரோமோசோம்லேயுமே ட்ரைசோமியோ மோனோசோமியோ வரலாம். ஆனால் வந்து மற்ற குரோமோசோமில் வர்றது எல்லாமே அந்த குழந்தை வந்து கரு வந்து டெவலப் ஆகாது. ஒரு 3 மாதத்துக்குள்ளே அபார்ஷன் மாதிரி ஆகி நம்ம பாடியே அதை வெளியேற்றிடும். ஆனால் இந்த ட்ரைசோமி 13, 18, 21 இது 3 வந்தால் மட்டும் அந்த குழந்தை வளர்ந்து டவுன் சிண்ட்ரோம்லாம் பொறுத்த வரைக்கும் பிறந்து ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் வரைக்குமே கூட இருப்பாங்க. ஸோ நம்ம இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். இதுலேயும் 13, 18 வர்றது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக ஸ்கேனில் நிறையா ஃபைண்டிங்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் டவுன் சிண்ட்ரோம் வந்து ஸ்கேனில் கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ டவுன் சிண்ட்ரோம் உள்ள குழந்தைங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாங்க மேம்? என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கலாம்? டவுன் சிண்ட்ரோம் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து வெளியே பார்க்குறதுக்கு வெளி தோற்றத்தில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்னா ஃப்ளாட் ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். பின்னாடி இருக்க பின்மண்டையும் ஃப்ளாட்டாக இருக்கும், முன்னாடியுமே ஃப்ளாட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து 2 கண்களுக்கு இடையில இருக்க அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும் கண்ணோட இந்த முன்புறத்தில் வந்து சின்ன சத வளர்ச்சி மாதிரி இருக்கும். காதுகள் கொஞ்சம் கீழே அமைஞ்சிருக்கும். வாய் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். டென்டல் ப்ராப்ளம்ஸும் சேர்ந்து இருக்கலாம். ரெண்டாவது கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, நெக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கலாம். அப்புறம் பாமார் க்ரீஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம். இப்போ நமக்கு ரேகைகள் இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரே ஒரு கோடு மாதிரி இருக்கும். காலில் பார்த்தீங்கன்னா பெருவிரலுக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்க விரலுக்கும் இடையில இருக்க கேப் ஜாஸ்தி இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வெளியில் பார்க்குற மாற்றங்கள். இது இல்லாமல் அவங்களுக்கு உள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்கலாம்னா அவங்களுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரெண்டாவது ஹார்ட்டில் வந்து ஒரு சில பிரச்சனைகள், ஹார்ட்டில் ஓட்டைகள், வால்வு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம், குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது எந்த மாதிரியான குழந்தைங்களுக்குலாம் வரலாங்க மேம்? டவுன் சிண்ட்ரோம் பொதுவாக 35 வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு வரலாம். இது ஏன்னா கருமுட்டை வளர்ச்சியின் போது மைட்டோசிஸ் மியோசிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்போது அது ஒழுங்காக நடக்காதனால இந்த 2 குரோமோசோம் பதிலாக 3 குரோமோசோமாக வர்றது தான் இந்த ட்ரைசோமின்னு சொல்கிறோம். இது சின்ன வயசில் குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு வரலாம். பட் ரொம்ப காமனாக லேட்டாக கன்சீவ் ஆகிறவங்களுக்கு இந்த ரிஸ்க் ஜாஸ்தி.